குழந்தைங்கள்லாம் நல்லா தூங்கிட்டு இருந்தோம், திடீர்னு எப்படி வெளில வந்ததுன்னு தெரியலன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு கண்டிஷன் பார்த்தீங்கன்னா எங்கள் பிள்ளைங்களுக்கு நாங்கள் என்ன ஃபீஸ் கூட கட்டலை. பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கூட நாங்கள் இன்னும் கட்டலை. ஹாஸ்டல் ஃபீஸ்லேருந்து எதுவுமே நாங்கள் என்ன கட்டலை. ஆனால் எங்களுக்கு வந்து என்னன்னு தோணுச்சுன்னா, நம்ம குழந்தைங்களும் இந்த மாதிரி ஏதாவது மாதிரி சிக்கலில் மாட்டிதான் நம்ம என்ன பதப்பதப்போம் அதே ஒரு எண்ணங்கள் மட்டும்தான் எங்களுக்கு மேலும் நமக்கு சாப்பாட்டுக்கு இல்லைனாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கிற ஒரே ஒரு மைண்ட் மட்டும் தான் எங்களுக்கு எப்பவுமே இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த ஒரு சப்ஜெக்ட்னு இல்லை, எல்லாத்துலேயுமே அப்படிதான் இருக்கும். நம்ம எப்படியாவது அவங்களுக்கு பாதிக்கப்பட்டவங்களுக்கு நம்மளால முடிஞ்சது எவ்வளோ பண்ண முடியுமோ. என்னோட பசங்க கூட ஹாஸ்டல்ல தான் இருக்காங்க. அவங்க கூட சொன்னாங்க, அம்மா நீங்க போயிட்டு வாங்கம்மா, நாங்க வீட்டுல கூட இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்டல்ல இருந்து ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அவங்க வந்து வழி அனுப்பி வச்சாங்க, நீங்க போயிட்டு அந்த வீடியோ பார்த்தேன் நான். ரொம்ப நாள் கழிச்சு குழந்தைகள் வந்து உங்களுக்கு டாடா சொல்லிடுறாங்க. அவங்க வழி அனுப்பி வச்சாங்க. அவங்க வந்து இருக்கிறது 2 நாள் தான். ஹாஸ்டல்ல இருந்து 2 நாள் நாளைக்கு போயிடுவாங்க. ஆனா அவங்க சொல்லி எங்களை வந்து வழி அனுப்பி வச்சாங்க. அது வந்து எங்களுக்கு நாங்க அந்த அளவுக்கு அவங்க எங்களை புரிஞ்சு வச்சிருக்காங்க போது மிஸ் பண்றோம் அவங்கள. இந்த டைம்ல ரொம்ப சப்போர்ட்டிவ் அவங்க 2 பேருமே. நீங்க அதுக்காக எவ்வளவு ரெடி ஆனீங்க? என்னெல்லாம் உங்களுக்கு கஷ்டங்கள் இருந்தது எடுத்துட்டு வந்து கொடுக்க? நாங்க இதுக்கு திடீர்னு முடிவு பண்ணி நாங்க அதுக்கு மேல மெட்டீரியல் வந்து ஒவ்வொரு இடத்துல நம்ம ஒரே இடத்துல கலெக்ட் பண்ணல. இப்போ வந்து பாத்தீங்கன்னா பெட்ஷீட் 300 பெட்ஷீட் வாங்கணும். அது போய் கரூர்ல போய் கலெக்ட், நானும் என் வைஃப் 2 பேருமே தான் போனோம். கரூர்ல போய் வாங்கிட்டு அங்க இருந்து திருச்சி முசிறிக்கு போகணும். பாய் தயார் பண்ற இடத்துக்கே போறோம், கோரப்பாய். ஏன்னா பெட்ஷீட்டும் வேஸ்ட் ஆகாது, கோரப்பாயும் வேஸ்ட் ஆகாது. அதை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து திருப்பி நம்ம ஊர் நாமக்கல் வரோம். நாமக்கல் வந்துட்டு மெடிசனு, பிஸ்கட்டு, ரவை, நாப்கின்ஸ் இந்த மாதிரிலாம் வாங்குறோம். அதை வாங்கிட்டு திருப்பியும் நான் தொழில் பண்ற ஏரியாவுக்கு போய் டவல் வாங்குறோம். அது இல்லாம டவல் ஒரு 300 டவல். இதெல்லாம் அழியாத பொருள். ஏன்னா அது அவங்களுக்கு வந்து இப்போ ரொம்ப உபயோகமா இருக்கும், தேவைப்படுது. எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நாங்க வாங்கிட்டு வந்தோம். அப்புறம் இங்க வந்து வேலைன்னு எல்லாத்தையும் கேட்டிருக்கோம். சொட்டர்ஸ் எல்லாம் தேவைப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. சரி, எங்களால முடிஞ்ச மறுபடியும் திருப்பி நாங்க ஊருக்கு போய் எங்களால முடிஞ்சதை திருப்பி வாங்கிட்டு வந்துட்டோம். அது இல்லாம பாத்தீங்கன்னா எங்களோட பதிலுக்காக இன்னும் நாமக்கல் மாவட்டம், திருப்பூர் மாவட்டத்துல நிறைய இங்க எப்படி பொசிஷன் எப்படி இருக்கு, பொருட்கள்லாம் கொண்டாந்து சேர்க்கறதுக்கு அந்த நல்ல ஒரு வழிமுறைகள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் 4-5 லாரி இன்னும் வெயிட்டிங்ல நிக்குது. பொருட்கள்லாம் வரதுக்கு இன்னும் 4-5 லாரிகள் ரெடியா இருக்கு. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு கூட ஃபோன் பண்ணி கேட்டுட்டே இருக்காங்க, எப்படி நான் வந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லையா, மக்கள் கரெக்டா போய் சேர்ந்துருது, அதை தான் சொல்றாங்க. அதை பத்தி எந்த கவலையும் இல்ல, நீங்க கொண்டுட்டு வரலாம், எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டே இருக்காங்க. அடுத்தடுத்து குழந்தைங்கள்லாம் நல்லா தூங்கிட்டு இருந்தோம், திடீர்னு எப்படி வெளில வந்ததுன்னு தெரியலன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு கண்டிஷன் பாத்தீங்கன்னா எங்க பிள்ளைங்களுக்கு நாங்க ஃபீஸ் கூட கட்டல. பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கூட நாங்க இன்னும் கட்டல. ஹாஸ்டல் ஃபீஸ்ல இருந்து எதுவுமே நாங்க என்ன கட்டல. ஆனா எங்களுக்கு வந்து என்னன்னு தோணுச்சுன்னா, நம்ம குழந்தைங்களும் இந்த மாதிரி ஏதாவது மாதிரி சிக்கல்ல மாட்டிதான் நம்ம என்ன பதப்பதப்போம் அதே ஒரு எண்ணங்கள் மட்டும்தான் எங்களுக்கு மேலும் நமக்கு சாப்பாட்டுக்கு இல்லைனாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கிற ஒரே ஒரு மைண்ட் மட்டும் தான் எங்களுக்கு எப்பவுமே இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த ஒரு சப்ஜெக்ட்னு இல்லை, எல்லாத்துலயுமே அப்படிதான் இருக்கும். நம்ம எப்படியாவது அவங்களுக்கு பாதிக்கப்பட்டவங்களுக்கு நம்மளால முடிஞ்சது எவ்வளவு பண்ண முடியுமோ. என்னோட பசங்க கூட ஹாஸ்டல்ல தான் இருக்காங்க. அவங்க கூட சொன்னாங்க, அம்மா நீங்க போயிட்டு வாங்கம்மா, நாங்க வீட்டுல கூட இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்டல்ல இருந்து ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அவங்க வந்து வழி அனுப்பி வச்சாங்க, நீங்க போயிட்டு அந்த வீடியோ பார்த்தேன் நான். ரொம்ப நாள் கழிச்சு குழந்தைகள் வந்து உங்களுக்கு டாடா சொல்லிடுறாங்க. அவங்க வழி அனுப்பி வச்சாங்க. அவங்க வந்து இருக்கிறது 2 நாள் தான். ஹாஸ்டல்ல இருந்து 2 நாள் நாளைக்கு போயிடுவாங்க. ஆனா அவங்க சொல்லி எங்களை வந்து வழி அனுப்பி வச்சாங்க. அது வந்து எங்களுக்கு நாங்க அந்த அளவுக்கு அவங்க எங்களை புரிஞ்சு வச்சிருக்காங்க போது மிஸ் பண்றோம் அவங்கள. இந்த டைம்ல ரொம்ப சப்போர்ட்டிவ் அவங்க 2 பேருமே. நீங்க அதுக்காக எவ்வளவு ரெடி ஆனீங்க? என்னெல்லாம் உங்களுக்கு கஷ்டங்கள் இருந்தது எடுத்துட்டு வந்து கொடுக்க? நாங்க இதுக்கு திடீர்னு முடிவு பண்ணி நாங்க அதுக்கு மேல மெட்டீரியல் வந்து ஒவ்வொரு இடத்துல நம்ம ஒரே இடத்துல கலெக்ட் பண்ணல. இப்போ வந்து பாத்தீங்கன்னா பெட்ஷீட் 300 பெட்ஷீட் வாங்கணும். அது போய் கரூர்ல போய் கலெக்ட், நானும் என் வைஃப் 2 பேருமே தான் போனோம். கரூர்ல போய் வாங்கிட்டு அங்க இருந்து திருச்சி முசிறிக்கு போகணும். பாய் தயார் பண்ற இடத்துக்கே போறோம், கோரப்பாய். ஏன்னா பெட்ஷீட்டும் வேஸ்ட் ஆகாது, கோரப்பாயும் வேஸ்ட் ஆகாது. அதை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து திருப்பி நம்ம ஊர் நாமக்கல் வரோம். நாமக்கல் வந்துட்டு மெடிசனு, பிஸ்கட்டு, ரவை, நாப்கின்ஸ் இந்த மாதிரிலாம் வாங்குறோம். அதை வாங்கிட்டு திருப்பியும் நான் தொழில் பண்ற ஏரியாவுக்கு போய் டவல் வாங்குறோம். அது இல்லாம டவல் ஒரு 300 டவல். இதெல்லாம் அழியாத பொருள். ஏன்னா அது அவங்களுக்கு வந்து இப்போ ரொம்ப உபயோகமா இருக்கும், தேவைப்படுது. எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நாங்க வாங்கிட்டு வந்தோம். அப்புறம் இங்க வந்து வேலைன்னு எல்லாத்தையும் கேட்டிருக்கோம். சொட்டர்ஸ் எல்லாம் தேவைப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. சரி, எங்களால முடிஞ்ச மறுபடியும் திருப்பி நாங்க ஊருக்கு போய் எங்களால முடிஞ்சதை திருப்பி வாங்கிட்டு வந்துட்டோம். அது இல்லாம பாத்தீங்கன்னா எங்களோட பதிலுக்காக இன்னும் நாமக்கல் மாவட்டம், திருப்பூர் மாவட்டத்துல நிறைய இங்க எப்படி பொசிஷன் எப்படி இருக்கு, பொருட்கள்லாம் கொண்டாந்து சேர்க்கறதுக்கு அந்த நல்ல ஒரு வழிமுறைகள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் 4-5 லாரி இன்னும் வெயிட்டிங்ல நிக்குது. பொருட்கள்லாம் வரதுக்கு இன்னும் 4-5 லாரிகள் ரெடியா இருக்கு. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு கூட ஃபோன் பண்ணி கேட்டுட்டே இருக்காங்க, எப்படி நான் வந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லையா, மக்கள் கரெக்டா போய் சேர்ந்துருது, அதை தான் சொல்றாங்க. அதை பத்தி எந்த கவலையும் இல்ல, நீங்க கொண்டுட்டு வரலாம், எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டே இருக்காங்க. அடுத்தடுத்து